எங்க நிச்சயத்துக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருப்பாங்க. பாண்டியோட அப்பாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரலனதுமே பாண்டியும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா இட்லி கடைக்கே போய் அவங்க அப்பா கிட்ட நிச்சயத்துக்கு போகணும் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னதுதான் சுத்தமா மறந்து போயிருச்சுடா, நீ கால் பண்ணிருக்கலாம்னு கேட்டா எத்தனை தடவை தான் கால் பண்றது, ஓ போன் பண்ணியா, சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம பாண்டி கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது பாண்டியும் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஆமா யார் இது அப்படின்னு கேட்க என் முன்னாள் காதலின்னு சொன்னதான் உடனே பைக்கை நிறுத்திட்டு என்னது முன்னாள் காதலியா, எத்தனையா லவ் பண்ணுவ நீ, அது ஏகப்பட்டது இருக்குடா, இதுதான ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க லவ் ஸ்டோரி கதையை வேற சொல்லையும் அப்புறம் என்ன வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வழியா பாத்தீங்கன்னா கிளம்பி போகையும் இங்க சோழனு பாத்தீங்கன்னா கார்ல எல்லாருமே கூட்டிட்டு வரும்போதுதான் நம்ம சோழனுக்கு ஞாபகம் வரும் ரிங்க மிஸ் பண்ணிட்டோம்னுட்டு இதை அவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா இப்படி சொல்ற, இப்ப திரும்ப போகணும்னா லேட் ஆகுமே அப்படின்னு சொன்னதுதான் பாண்டி நீ வண்டி ஓட்டிட்டா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல நீலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என்கிட்ட தான் மோதிரம் இருக்கு, என்னதோ நான் பத்திரமா வச்சுக்குவேன்னு சொன்னீங்க, படம் எப்படியோ மோதிரம் கிடைச்சிட்டுன்னு நினைச்சு ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க.